அனைவருக்கும் வணக்கம். எங்கள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த வீடியோவில் செவ்வாய் கிரகத்தை பற்றி பார்ப்போம். வீடியோவிற்குள் செல்வதற்கு முன் லைக் செய்யவும், பகிரவும், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும். செவ்வாய் சூரியனில் இருந்து 4வது கோள். அதன் ஆரஞ்சு சிவப்பு தோற்றத்தால் இது சிவப்பு கோள் என்றும் அழைக்கப்படுகிறது. செவ்வாய் ஒரு பாலைவனம் போன்ற பாறைக்கோள். இது கார்பன் டை ஆக்சைடு வளிமண்டலத்தை கொண்டுள்ளது. இதன் மேற்பரப்பு ஈர்ப்பு விசை பூமியின் 1/3 பங்கு அல்லது சந்திரனை விட 2 மடங்கு அதிகம். இது பூமியை விட பாதி அகலம் அல்லது சந்திரனை விட 2 மடங்கு அகலம் கொண்டது. விட்டம் 6779 கிலோமீட்டர். செவ்வாய் கிரகத்தின் மேற்பரப்பில் ஒரு காலத்தில் திரவ நீர் இருந்ததாக சான்றுகள் தெரிவிக்கின்றன. ஒருவேளை கடல்களம் கூட இருக்கலாம். இது நீர் அரிப்பால் செதுக்கப்பட்டதாக தோன்றும் கால்வாய்கள், சமவெளிகள் மற்றும் பள்ளத்தாக்குகள் போன்ற அம்சங்களால் ஆதரிக்கப்படுகிறது. செவ்வாய் கிரகத்தில் துருவ பனிக்கட்டிகள் உள்ளன. ஆனால் பூமியின் நீர் பனியை போலல்லாமல் அவை உறைந்த கார்பன் டை ஆக்சைடால் ஆனவை. செவ்வாய் கிரகத்திற்கு 2 நிலவுகள் உள்ளன, போபோஸ் மற்றும் டீமோஸ். இரண்டும் நமது சூரிய மண்டலத்தின் உருவாக்கத்தின் ஆரம்ப காலத்திலிருந்து கைப்பற்றப்பட்ட சிறுகோள்கள் அல்லது குப்பைகள் என்று கருதப்படுகிறது. போபோஸ் செவ்வாய் கிரகத்தின் 2 நிலவுகளில் பெரியது. போபோஸ் 2லும் பெரியது மற்றும் நெருக்கமாக உள்ளது. இது ஒரு நாளைக்கு 3 முறை செவ்வாய் கிரகத்தை சுற்றி வருகிறது. டீமோஸ் சிறியது மற்றும் தொலைவில் உள்ளது. கிரகத்தை சுற்றி வர சுமார் 30 மணி நேரம் ஆகும். செவ்வாய் கிரகம் பூமியைப் போலவே சுழற்சி மற்றும் சுழற்சி இரண்டையும் கொண்டுள்ளது. அதன் சுழற்சி அல்லது அதன் அச்சில் சுழற்சி தோராயமாக 24.6 மணி நேரம் ஆகும். இது பூமியின் 24 மணி நேர நாளுக்கு மிக அருகில் உள்ளது. ஒரு சுழற்சி, அதாவது சூரியனை சுற்றி அதன் சுற்றுப்பாதை, சுமார் 687 பூமி நாட்கள் அல்லது 1.88 பூமி ஆண்டுகள் ஆகும். செவ்வாய் கிரகத்தின் ஆராய்ச்சி அதன் கடந்த காலத்தையும் வாழ்க்கைக்கான ஆற்றலையும் புரிந்து கொள்வதிலும் எதிர்கால மனித ஆய்வுக்கான தொழில்நுட்பங்களை உருவாக்குவதிலும் கவனம் செலுத்துகிறது. விஞ்ஞானிகள் கடந்த கால திரவ நீரின் ஆதாரங்களை ஆராய்ந்து கிரகத்தின் புவியியல், வளிமண்டலம் மற்றும் காலநிலையை ஆய்வு செய்து வருகின்றனர். இந்த முயற்சிகள் கிரகத்தின் பரிணாமம், வாழக்கூடிய தன்மை மற்றும் கடந்த கால அல்லது தற்போதைய வாழ்க்கையின் சாத்தியக்கூறுகள் பற்றிய கேள்விகளை நிவர்த்தி செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளன.